கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டங்க. எல்லாமே எல்லாமே பலூன்ல கைஸ். இதை பாருங்க, திப்பு சுல்தான் பேலஸ் 1788 1789 நான் அப்போ கட்டப்பட்டதாடுங்க. அப்படின்னா பார்த்துக்காங்க எவ்வளோ பழமை வாய்ந்ததுன்னு. அவங்க எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலாக ஃபேமிலி. பெங்களூர்லேயே ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னால் வந்து நம்ம இந்த பிளேஸ் தாங்க கைஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் நினைக்கிறேன். இவர் தான் கைஸ். பாருங்க, அவுட்டரில் பிறகு உள்ள வாங்க போகலாம். 100 வருஷம் பழமையானது இந்த பேலஸு. இந்த நேம் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ். இதோட கைஸ் இப்போ எந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு பேலஸ்னால் அரண்மனை இருக்கிற இடத்துக்கு தான் செஞ்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா 200 வருஷம் பழமையானது இந்த பேலஸு. இந்த நேம் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் இதோட பேர். வாங்க, பர் ஹெட்டுக்கு வந்து 20 rupees வாங்கினாங்க. கேஷ்லாம் இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் தான். உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க, பெங்களூர்ல இந்த இடம் தாங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கு. வாங்க உள்ள போகலாம் கைஸ். பாருங்க, அவுட்டரில் பிறகு உள்ள வாங்க போகலாம். $200 வருஷம்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். ஸ்டிக்கில் இது என்னன்னு தெரியல, இது வாளுன்னு நினைக்கிறேன். திப்பு பேலஸ் பெங்களூர் ஒரு 100 years 150 years முன்னாடி இப்படிதான் செஞ்சிருக்கு. கைஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் நினைக்கிறேன். இவர் தான் கைஸ். இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா 200 வருடத்துக்கு முன்னாடி கட்டினது. இந்த பேலஸோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ திப்பு சுல்தான் அவர்கள் வந்து இங்கே இருக்கும்போது வந்து சம்மர் டைமில் வந்து இது வந்து பில்ட் பண்ணாங்களாம். இதில் வந்து நிறையா இஸ்லாமிய கட்டடக்கலை வந்து இதில் வந்து வச்சு கட்டிருக்காங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதனால் வந்து இந்த அந்த ரீசனால தான் இதுக்கு வந்து பேர் வந்து திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சான். பெங்களூர்லேயே ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னால் வந்து நம்ம இந்த பிளேஸ் தாங்க. திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ்ன்னு போட்டிங்கன்னா வந்துடும். திப்பு சுல்தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக. அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரை வந்து நிறையா டைம் வந்து தோக்கடிச்சிருக்காராம். அதனால் நம்ம பெங்களூர்லேயே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்களாம். அந்த நேம் பார்த்திங்கன்னா மைசூர் புலி அப்படிங்கிற வந்து ஒரு பேர் வச்சாங்களாம் மைசூரில். அவர் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய என்னென்னமோ வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் போர் நிறையா வந்து நடத்துவாங்களாங்க கைஸ். அப்போ வந்து பிரிட்டிஷ்காரை நிறையா முறை வந்து இவர் வந்து தோக்கடிச்சிட்டு அவங்க வீரர் வந்து அவ்வளோ பதப்படுத்தி வந்து பயிற்சி கொடுத்து வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலாக ஃபேமிலி என்னன்னு தெரில. ஸ்கூல்லேருந்து நினைக்கிறேன் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. சைடில் கூட பாருங்கள் நிறைய பேர் வர்றாங்க ஃபாரினர்ஸுங்க கைஸ். இதை பாருங்கள், திப்பு சுல்தான் பேலஸ் 1788 1789 நான் அப்போ கட்டப்பட்டதாடுங்க. அப்படின்னா பார்த்துக்காங்க எவ்வளோ பழமை வாய்ந்ததுன்னு. கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விவிபுரம் ஃபுட் கோர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் எல்லா ஃபுட்ஸுமே கிடைக்குங்க. இங்கே கிடைக்காத ஃபுட்டே இல்லைங்க, எல்லா ஃபுட்டுமே இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து அந்த ஃபுட் எல்லா ஃபுட்டுமே இருக்குது. வாங்க நான் ஒவ்வொன்றா போய் காட்டுறேன் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டங்க. எல்லாமே பலூன்லேருந்து
சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே வந்து அத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்க. பாருங்களேன் எத்தனை எவ்வளோ டைப்ஸுங்க. இதெல்லாம் நேம்லாம் சொல்ல முடியாது கைஸ். நேம்லாம் சொன்னா 1 மணி நேரம் வீடியோ போயிடும். ஃபுட்லேருந்து எல்லா ஃபுட்டுமேங்கிறதுங்க கைஸ். இன்னொன்று, நம்ம ஊர்ல இருக்கிறதுலாம் 2 கல்லக்கட்டை தானே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 கல்லக்கட்டை இருக்குதுங்க. ஒரே ரஸ்ஸுங்க இங்கெல்லாம். ஹாட் ஜிலேபி. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னா மட்டும் தான் வந்து இவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா எனி டைம், அதாவது ஈவினிங் 6 o'clockலேருந்து நைட்டு 12 o'clock வரலும் எனி டைம் இந்த கூட்டம் இருந்தே இருக்குதுங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock போனோம். கைஸ் இதெல்லாம் இழந்த பழம், அவள் இழந்த வடை, அது இதுன்னு இருக்குதுங்க. தெரியல. ஒவ்வொரு சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா மெனு கார்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சாப்பில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மெனு கார்டை ரியலாகவே செஞ்சே வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆர்டர் பண்ணுங்கள், செஞ்சு தரோங்கிற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதில் நம்மளுக்கு எது வேணுமோ அதை சொன்னோம்னா இது வந்து குக் பண்ணி தந்துடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு. பேர்லாம் படி சொல்ல முடியாதுங்க, டைம் பத்தாது. அதனால் நாங்கள் பேர்லாம் படிக்கல. இது பார்த்தீங்கன்னா பாவு பஜ்ஜிங்க. இது மும்பையில் தாங்க பயங்கரமாக ஃபேமஸ்ஸு. மும்பையில் இருக்கிறவங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இல்லைங்க அந்தளவுக்கு. கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திக்கான்னு சொல்கிறாங்க. டிக்கா, பன்னீர் திக்கா, மஷ்ரூம் திக்கா, பைனாப்பிள் திக்கா, பார்க்குலர் திக்கா, பேபிகார்ன் திக்கா, வாட்டர்மெலன் திக்கா, நிறையா திக்கா இருக்குங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் திக்கா. 100 rupeesன்னு நினைக்கிறேன். 100 rupees தான். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு பயங்கரமாக வச்சு விற்கிறாங்க. ஆனால் இதையே தாங்க இந்த பெங்களூர் மக்கள்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. நல்லாவே இல்லை. நான் ஒரு முன்ன ஒன்று சாப்பிட்டேன்ல, இந்த பாவு பஜ்ஜி. பாவு பஜ்ஜி ஏதோ ஒன்று இருக்குது, சொல்லிக்கிறவர்களாம் ஒன்றும் இல்லைங்க. அது எவ்வளோ, 80 rupees 60 rupees 60 rupees. நல்லாவே இல்லை. ஆனால் இதே தான் வந்து தினம் மணிக்கும் இந்த ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா 365 days இன்ட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து 11-12 மணி இருக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் இதே தாங்க வந்து சாப்பிட்றாங்க இருக்கிற மக்கள். தினம் மணிக்குமே இவ்வளோ கூட தான் இருக்குது. வீக் டேஸாக இருந்தாலும் சரி, வீக் எண்ட் இருந்தாலும் சரி, நிறையா எல்லா ஃபுட்டுமே இருக்குதுங்க. A to Z. ஐஸ்கிரீமு, அது இதுன்னு எல்லாம் ஃபுட்டில் என்னென்ன இருக்குது, ஸ்நாக்ஸில் என்னென்ன இருக்குது, சேட் ஐட்டமில் என்னென்ன இருக்கோ, ஸ்ட்ரீட் ஃபுட் என்னென்ன இருக்கோ எல்லா ஃபுட்டுமே இருக்குங்க. நாம்பளாம் 1-2 தான் ட்ரை பண்ணோம். 1 தான் ட்ரை பண்ணியிருக்கு இது வரலாம். எப்போ ஒன்று சொல்லியிருக்கேன், 2 ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் பன்னீர் திக்கா எப்படி இதுன்னு கேட்கலாம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இது வந்து அப்படியே ஹீட் பண்ணி ஆஃபாக வெந்திருக்கு, ஆஃபாக வேவலை. டேஸ்ட் இந்த லெமன் மேலே அப்படியே ப்ளஸ் பண்ணி இது போட்டு சாப்பிட்றப்போ நிறையா இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சும்மா பன்னீர் சாப்பிட்ற மாதிரி ஒரு மேலே ஒரு மசாலா மாதிரி வச்சுருக்காங்க, தெரியுதா? அந்த மசாலா தான் எல்லாருமே தான் அங்கே பாருங்கள் அவங்க வச்சுருக்காங்க. சேம் அந்த மசாலா தான். நாங்கள் முன்னே அந்த இது சாப்பிட்டோம், அது பேர் என்ன, பாவ் பஜ்ஜி. சேம் அதே உள்ளே இந்த மசாலா இருந்துச்சு. காமனாக அந்த மசாலா வச்சுருக்காங்க, போட்டு உருட்டி பரட்டி தராங்க. ஓகே, ஆவரேஜ். இப்போ என்னோட ரிவ்யூ நான் சாப்பிட்டு படி சொல்கிறேன். நானும் சாப்பிடவே இல்லை. தெரியலையாடா அதே மசாலா கொஞ்சம் கூட எனக்கு நல்லா இல்லை. கௌதமுக்கு நல்லா இருக்குதாட்டுங்குது, கவினுக்கு ஆவரேஜ் நல்லா இருக்குதான். எனக்கு சுத்தமாக நல்லா இல்லை. இது வேஸ்ட்டு. பணம் 100 ரூபா பிடிச்சி பேசுங்க. நான் சாப்பிட்றதுல திரும்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ ஒன்று வாங்கணும், அதுதான் நல்லா இருந்துச்சுங்க. இதுதான் 60 rupees இது பிளேட்டு. 3 பேர் சாப்பிடலாம். அது இல்லாமல் எழுதி இந்த மறக்காம பார்த்தீங்களா, நீங்கள் மட்டும் நம்பாதீங்க. இல்லை இதெல்லாம் நல்லா இருக்கும். அது
இது மட்டும்தான் உருப்படியான ஹெல்த்தியான இங்கே இருக்கிறதுலே. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டேன். கைஸ் இது ஒரு நல்ல ஃபுட்டு உடம்புக்கு. ஆனால் இதுக்கு பாருங்க எந்த கூட்டமுமே வரல. ஆனால் மற்றதுக்கு பாருங்க எல்லாமே போய் மாதிரி முச்சு சாப்பிட்றாங்க. நான் என்னன்னு சொல்கிறது, எது ஹெல்த்தி அன்ஹெல்த்தி அத்தம் போய் சாப்பிட்றாங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸுக்கு வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பார்த்துருப்பீங்க எல்லாம் நம்ம என்னென்ன பண்ணோன்னு. ஏதோ இருந்துச்சுங்க வியூபுரம், சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, கூட்டம் தான். நம்மளுக்கு இது செட் ஆகலை ஃபுட்லாம். நம்ம 1-2 ஃபுட் மட்டும் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டோம். சரிங்க, அடுத்த ஒரு புதிய விழாக்களை சந்திக்கலாம். பாய்.